தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வாழ்நாள் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு உங்களை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. தெய்வீக சுகம், இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் ஜெபத்தோடு ஆராயும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன் ஒரு முக்கியமான தலைப்பு என்று சொன்னால், முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் சாத்தான் நுழைந்து அதற்கு போலிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், டூப்ளிகேட். ஆகவே இந்த தலைப்பை தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுவது மிகவும் அவசியம். ஆகவே இதை நாம் ஜெபத்தோடு தியானம் செலுத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். நம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. இந்த முக்கியமான காரியங்களை குறித்து எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் கலக்கமடையாதபடி நிச்சயமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அசைவாடி தகப்பனே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய இதயத்தை நீர் திறக்க வேண்டும் என்று, எங்களோடு நீர் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை 3 யோவான் 2வது வசனம், அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லாவற்றிலும் சுகமாக. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். உலகத்தை படைத்த போது மனிதர்கள் சுகமாக என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று எண்ணித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மக்களை படைத்தார். ஆனாலும் பாவம் இந்த உலகத்தில் வந்தபோது மரணத்தை கொண்டு வந்தது. அந்த மரணத்தை சீக்கிரமாக மக்களுக்கு வரத்தக்கதாக அநேக விதமான பலவீனங்களும் அநேக விதமான பிணிகளும் உலகத்தில் உண்டாயின. சாத்தான் இந்த பலவீனங்களையும் இந்த பிணிகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான் என்பதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக பேசுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் இன்றைக்கு காணப்படுகிற பலவீனங்களும் சுகவீனங்களும் பற்பல விதமான வியாதிகளும் தம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு எப்படி வருகிறது என்று நாம் பார்த்தோமானால், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் பல சட்டங்களை வைத்திருக்கிறார். ஆகாய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கேற்ற சட்டங்கள் இருக்கின்றன. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அநேக விதமான சட்டங்களை அங்கே வைத்திருக்கிறார். அதே போலவே மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஃபிசிக்கல் லாஸ், அநேக சட்டங்களை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த சட்டங்களை நாம் மீறும்போது வியாதி நமக்கு வருகிறது. அந்த சட்டங்களை மீறும்போது வேண்டுமென்று நாம் மீறினாலும் சரி, அல்லது தெரியாத விதமாக நாம் மீறினாலும் சரி, எப்படியும் தேவனுடைய சட்டத்தை நாம் மீறும்போது நமக்கு பலவீனங்களும் சுகவீனங்களும் ஏற்படுகின்றன. இந்த கரண்ட் என்று, இந்த மின்சாரம் என்பதை அறியாமல் யாராவது ஒருவர் கையை அந்த சுவிட்ச் போர்டில் அல்லது எதிலாவது வைத்து விட்டால் அங்கு ஷாக் அடிக்கிறது. எனக்கு ஷாக் அடிக்கும் என்று தெரியாதே என்றாலும் கூட அது நிச்சயமாக ஷாக் அடிக்கத்தான் செய்யும். இறைவன் இந்த உலகத்தை அன்றைக்கு நான் சொன்னது போல ஆளுகிறார். எப்படி? சட்டத்தின் மூலமாக. The Lord rules, the law rules. அப்படியானால் சட்டங்களின் மூலமாக இந்த உலகங்களை ஆளுகிறார். அதே போல நம்முடைய சுகம் என்னும் அந்த விசேஷமான காரியத்தை
ஆண்டவர் அநேக விதமான சட்டங்களை வைத்திருக்கிறார். மழை பெய்கிறது, அந்த மழையிலே நனையக்கூடாது. இல்லை அதிகமாக நனைந்து விட்டால் நமக்கு குளிர் வருகிறது, காய்ச்சல் வருகிறது. நாம் அறிந்த ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சட்டங்களை நாம் மீறும்போது நிச்சயமாகவே நமக்கு என்ன வருகிறது என்றால் இந்த விதமான வியாதிகளும் பலவீனங்களும் அங்கே வருகிறது. கலாத்தியர் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு உண்மையை நமக்கு சொல்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். இட் இஸ் அ பிசிக்கல் லா. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். அறுக்கும்போது எப்படி? ஒன்றாக விதை போட்டால் 100ஆக விளையும். ஆகவே அறுவடை நாம் விதைத்ததை விட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு அதிகமாகத்தான் இருக்கு. எதை விதைக்கிறானோ, தேவனுடைய சட்டங்களுக்கும் இந்த உலக பிரகாரமான சட்டங்களுக்கும் நம்முடைய உடலை பற்றின சட்டங்களுக்கும் நாம் உண்மையாகவே கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு சுகம் வரும், பலம் வரும். அந்த சட்டங்களை நாம் மீறி நடப்போமானால் வியாதிகளும் பலவீனங்களும் நம்முடைய ஜீவியத்திலே வருகின்றன. ஆகவே தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தால் நல்ல சுகம், பலம் நமக்கு கிடைக்கும், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய சட்டத்தை அசட்டை பண்ணி அந்த சட்டங்களை நாம் மீறி நடக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நமக்கு நிச்சயமான நோய் வியாதிகள் வரும். உதாரணமாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகி நமக்கு பாதி நேரத்தை தூங்குவதற்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை காலை முழுவதும் பகல் முழுவதும் நாம் வேலை செய்து இருந்தாலும் அந்த மனிதன் இரவில் நன்கு தூங்க வேண்டும். பெரியவர்கள் 8 மணி நேரம், சிறியவர்கள் 10 மணி நேரம், குழந்தைகள் 16 மணி நேரம் என்று அங்கே கணக்கிட்டிருக்கிறார்கள். அவ்வளவாக நாம் தூங்க வேண்டும். நன்றாக தூங்கவில்லை என்றால் நம்முடைய உடல் பலவீனப்பட்டு போகிறது. இது ஒரு சட்டம், சரீர பிரகாரமான அந்த சட்டம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் மனிதனுக்கு ஒரு நாளில் சில மணி நேரங்களை தூங்குவதற்கு என்று மாத்திரம் அவர் ஒதுக்கவில்லை. அப்படி தூங்கும்போது நம்முடைய அவயவங்கள் பலப்படுகின்றன. அங்கு நம்முடைய அவயவங்கள் அங்கு தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்கின்றன. அடுத்த நாள் நாம் எழும்பும்போது பலத்தோடு சுகத்தோடு நம்முடைய வேலை செய்வதற்கு அந்த தூக்கம் அவசியம். ஒவ்வொரு நாளும் அநேக மணி நேரங்கள் தூங்குவதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் 7 நாளில் ஒரு நாளை சரீர பிரகாரமான ஒரு ரெஸ்ட், ஒரு ஓய்வாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 7 நாளில் ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் வேலை செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது இந்த மருத்துவர்கள் இன்றைக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்து இது மிகவும் மிகவும் மக்களுக்கு வேண்டிய ஒரு காரியம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். யூதர்களை பற்றி நேற்று நான் பேசினேன். அந்த யூதர்கள் பரிசுத்த ஓய்வு நாளை உண்மையாக ஆசிரிக்கிறவர்கள். அதை ஆவலோடும் ஆர்வத்தோடும் பக்தியோடும் ஆசரிக்கிறவர்கள். அந்த யூத ஜாதியையும் மற்ற மக்கள் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு சோதனை நடத்தினார்கள். பல்வேறு இடங்களில் கலிஃபோர்னியா, டெக்சஸ், மெக்சிகன், இப்படி அநேக மாகாணங்களில் யூதர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் அந்த யூத ஜனங்களுடைய சராசரி வயதையும் அமெரிக்காவின் மற்ற இடங்களில் உள்ள சராசரி வயதையும் அவர்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த யூதர்கள் 20 முதல் அதிகமான வருஷங்கள் மற்ற மக்களை விட அதிகமாக வாழ்ந்தார்கள் என்று கண்டுபிடித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மருத்துவர்கள் அதை பற்றி மற்ற ஆவரேஜ் மக்களுடைய அந்த சராசரி வயதை விட யூதர்கள் வாழ்கின்ற அந்த சராசரி வயது ஏறக்குறைய 15லிருந்து 20 வரைக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் மற்ற மக்களை விட 15 வயதிலிருந்து 20 வயது வரைக்கும் மற்ற மக்களை விட அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறது 2. விசேஷமாக அவர்கள் அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை தங்களுடைய சரீரத்திற்கு ஓய்வாக அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள்.
ரெண்டாவது, அவர்கள் மாமிச உணவை விட்டுவிட்டு வெஜிடேரியன் அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். அதில் விசேஷமாக அவர் கண்டுபிடித்தது சரீர ஓய்வு, அந்த 7ஆம் நாள் ஓய்வு. ஆகவே தான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஓய்வு ஆண்டவரோடு உரையாடுவதற்கு மட்டுமல்ல, அந்த ஓய்வு நம்முடைய சரீரத்திற்கும் மிகவும் அவசியம் என்பதை இந்த உடம்பை உண்டாக்கின ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் அந்த கற்பனை அவர் வைத்திருக்கிறார். இந்த விதமாக பார்ப்போமானால் நம்முடைய அந்த சரீர சம்பந்தமான இப்படி கட்டளைகளை நாம் மீறும்போது அந்த வியாதிகள் நமக்கு அங்கே வருகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இந்த வியாதிகள் எதனாலே வருகிறது என்று சொன்னால், நம்முடைய பிதாக்கள் ஒருவேளை பல வியாதிகளிலே சிக்குண்டு இருந்தால் பிள்ளைகளுக்கு அந்த வியாதிகள் வருகிறது. த லா ஆஃப் ஹெரிடிட்ரி என்றது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். பிதாக்களுடைய திருமறை என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போமானால், யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அப்படியானால் இந்த பிதாக்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற வியாதிகள், உதாரணமாக ஆஸ்துமா பெற்றோர்களுக்கு இருந்தால் அது பிள்ளைகளுக்கு அது வரும் ஆஸ்துமா. நான் இந்த ஊழியத்தை செய்து துவங்கி அநேக வருஷ காலமாக இந்த ஊழியத்தை வருஷத்திலே 3 கூட்டங்கள் இந்த விதமாக நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு கூட்டமும் 90 நாள் அல்லது 100 நாள் நடக்கும். பின்பு அதை தொடர்ந்து 1 மாதம் நடத்துவேன். எப்பொழுதும் மைக்கில் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆகவே எனக்கு ஆஸ்துமா வியாதி வந்தது. நான் இப்பொழுது இங்கே பேசும்போது இந்த கரண்ட் அப்படியே வாயில் மூலமாக இழுக்கிறது, இருதயத்திலே அப்படியே ஒரு உஷ்ணம் உண்டாகிறது, வறண்டு போகிறது. ஆகவே டாக்டர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், மைக்கிலே பேசுகிறதை விட்டு விடுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆஸ்துமா வியாதி குணமாகிவிடும் என்று சொன்னார்கள். இந்த ஊழியத்திற்காகத்தானே நான் வந்தேனா. ஆகவே ஆண்டவருடைய அந்த காலம் இருக்க வரைக்கும், எனக்கு கொடுக்குற காலம் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். என்னுடைய சுகத்தை நான் பெரிதாக கருதவில்லை. எனக்கு இந்த ஆஸ்துமா வியாதி உண்டான போது எனக்கு 3 குழந்தைகள், 2 பெண்கள், மூத்த பெண்கள் 2 பேர், கடைசியாக ஒரு பையன். என்னுடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஆஸ்துமா வியாதி இல்லை, அவர்கள் நல்ல சுகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஆஸ்துமா வியாதி வந்த பிற்பாடு எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு இந்த ஆஸ்துமா வியாதியினுடைய அந்த அறிகுறிகள் இருக்கின்றன. அது அவனை தொந்தரப்படுத்தாதபடி நாங்கள் கவனமாக அவனுக்கு மருத்துவம் முறையிலே சிகிச்சை செய்து கொண்டு வருகிறோம். ஆஸ்துமா நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வியாதி. டிபி, டியூபர்குலோசிஸ், அதுவும் பெற்றோர்களிடத்தில் இருந்து விடி, வெனீரியல் டிசீஸ் என்று சொல்லப்பட்ட வியாதிகள். அப்புறம் ஹார்ட் டிசீஸ், இருதய வியாதி தகப்பனாருக்கு இருக்குமானால், பெற்றோர்களுக்கு இருக்குமானால் பிள்ளைகளுக்கு அது வந்து விடுகிறது. டயபெட்டிஸ், இப்படிப்பட்ட அநேக வியாதிகள் பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வருகின்றன.